மக்களே ஆடிப்பட்டம் ஆரம்பிக்க போகுதுங்க. ஒரு சிலர்லாம் வந்துட்டு விதை வாங்கி ஸ்டாக் வச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்துட்டு விதைகள் வந்து போடவே ஆரம்பிச்சிருப்போங்க. என்ன மாதிரியான விதைகள் வாங்கலாம்? என்ன மாதிரியான புது காய்கறிகள் இந்த சீசன்ல வளர்க்கலாம்? என்ன மாதிரியான பூச்செடிகள் வந்து வளர்க்கலாம்? அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்கலவையை வந்துட்டு எப்படி புதுப்பிக்கலாம் அப்படின்னு தாங்க நிறைய பேர் யோசிப்பாங்க. அதுக்கு நான் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து மண்புழு உரம் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா தொழு உரம், இல்லைன்னா வந்துட்டு இந்த முருங்கைக்கீரை வந்துட்டு நல்லா உதுத்து போட்டு இதை வந்துட்டு மண்ணோட மிக்ஸ் பண்ணி நல்லா மக்க விடுவாங்க. நாம என்ன மாதிரியான உரம் கலந்து அந்த மண்ணை தயார் பண்ணாலுமே அந்த மண்ணில் நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக பெருகிற மாதிரி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான உரங்கள் கொடுங்க. இன்னைக்கு நாம கொடுத்துருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரியான நுண்ணுயிர்கள் வந்து பெருகிறதுக்கும் மண்ணை வந்து வளப்படுத்துறதுக்கான உரங்கள் தான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த உரம் வந்து ஒரு லிக்விட் ஃபர்டிலைசருங்க. இதை வந்துட்டு நல்லா மண்ணில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா தெளித்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூட்டை பிடிச்சி ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாலே போதும். நம்ம அடிப்பட்டத்துக்கு தேவையான மண் வந்துட்டு அவ்வளோ தரமான மண் வந்து ரெடி ஆயிருங்க. ஸோ என்ன உரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி